வணக்கம் மக்களே, நான் சுதர்ஷன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட ஒரு 500 ரூபாய் தான் இருக்கு, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு என்கிட்ட வந்து நிறைய அமௌண்ட் இருக்கு, பட் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும், எனக்கு பேங்க்ல எனக்கு வைக்க வேணாம், எனக்கு அதை விட பல மடங்கு அதிகமா வேணும். அந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப புதுசா இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தாலே நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை பத்தி நம்மளுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனா இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப புதுசா ரீசெண்டா லான்ச் ஆன பட் ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல வரேன். இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ELSS ஃபண்ட் சொல்லலாம். அதாவது நம்ம ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னாலே 3 விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் பெஸ்டா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், ரெண்டாவது வந்து மிட் கேப், அண்ட் தேர்ட் வந்து ELSS. இந்த மூணுமே வந்து ஸ்மால் கேப்பை விட ஸ்மால் கேப், அதாவது மொத்தம் 3 கேப் இருக்கு. லார்ஜ், மிட், ஸ்மால் இருக்கு. அதுல ஸ்மால் வந்து எப்பவுமே ஹைலி ரிஸ்கின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் அண்ட் மிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கும் பட் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அண்ட் ELSS அப்படின்ட்டு வந்து இருக்கு இல்லையா, இது நம்ம ஆட் பண்ற பர்பஸ் என்னன்னா டாக்ஸ் சேவ் பண்றது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க பட் ஆனா டாக்ஸ் சேவிங் அவங்களுக்கு வந்து தெரியாம இருக்கும். சோ இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்டாக்கா நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது மூலமா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்க போகுது, இது வந்து எந்த அளவுக்கு ஸ்பெஷல், ஏன் இதை நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன், அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கா, எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க போறோம் டீடைல்டா. ஒரே ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு க்ளூ மட்டும் சொல்றேன் இதோட பொட்டன்ஷியல் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. நிஃப்டியில ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிஃப்டி வந்து அவ்வளோ ஸ்கோப் அதிகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நிஃப்டியை விட இது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கடைசி 8 வருஷம் எடுத்து நம்ம பார்த்தோம்னாலே அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை பத்தி தான் நீங்க வந்து இப்போ கத்துக்க போறீங்க நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ லைஃப்ல நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கிற விஷயம் என்னன்னா டாக்ஸ் தான். ஏன்னா சூப்பராக கஷ்டப்பட்டு earn பண்ணுவாங்க, பட் ஒரு பெரிய லம்சம் ஆஃப் அமௌண்ட் வந்து ஒரு டாக்ஸாக போகுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராக இருக்கும். எஸ்பெஷலி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10-12 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஒரு 40-50,000 earn பண்ணிட்டு இருக்கும்போது எவ்ரி 1000 இஸ் இம்பார்ட்டன்ட். பட் அந்த மாதிரி டைம்ல ஒரு 5,000-6,000 டாக்ஸாக போகுதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டாக்ஸ் சேவ் பண்றது எப்படி அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதே விஷயம் மூலமா இன்வெஸ்டிங்ல இருந்து நம்ம எப்படி பயங்கரமா earn பண்ணலான்றத பார்க்க போறோம். அதாவது இந்த மெத்தடுக்கு நீங்க எந்த அனாலிசிஸும் பெருசா பண்ண தேவையில்லை, பட் ஆனால் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்க போகுது. ஸோ இந்த டீடைல்டா ஃபுல் பிரசன்டேஷனை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன இன்வெஸ்ட் பண்ணணுன்றது முதல் கொண்டு நான் உங்களுக்கு சொல்லிட போறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்கம் டேக்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தட் இஸ் வெரி சக்சஸ்ஃபுல்ன்றது தான் வந்து இந்த ஓப்பனிங் பாயிண்ட். ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ELSSன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஒரு மெத்தட் மூலமா தான் நம்ம பண்ண போறோம். அதாவது இது என்னப்பா புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு இன்வெஸ்டிங் நாலேஜ் இல்லாத ஒரு இண்டிவிஜுவல் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. எல்லார்கிட்டயுமே ஃபோன் இருக்கு, ஃபோன்ல ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க, டிமேட் அக்கௌண்ட் ஜஸ்ட் லாகின் பண்ணி நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க பிளாட்ஃபார்ம் எது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தேடுறாங்க, தேடி அதெல்லாம் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரி ELSS அப்படின்றது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஒரு கேட்டகரி. இதுலயே நீங்க பார்க்கலாம் ELSS ஒன் ஆஃப் த கேட்டகரிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. பட் ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இது ஈக்விட்டிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க, நிறைய ஸ்டாக்ஸ்ல இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் ஆனால் இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஒரு டைப். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தியா வருது. எந்த அளவுக்கு அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். பட் பிஃபோர் தட் SIP நம்ம நிறைய மக்களால கேட்கப்படுற ஒரு விஷயம், SIP எப்படி பண்றது இல்லையா. ஸோ SIPக்கும் ELSSக்கும் என்ன வித்தியாசம்ன்றதான் இந்த இடத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களே பார்க்க முடியும். ELSS வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு டைப். அண்ட் ELSS வந்து அதிகமா ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ், அதாவது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் இது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால எப்படி ஒரு இன்சூரன்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து டாக்ஸ் ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு வந்து சேவ் ஆகும்னு நிறைய பேர் சொல்றாங்களோ அந்த மாதிரி இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸஸ். பட் வேற SIPன்றது என்னன்னா அது ஒரு இன்வெஸ்டிங் மெத்தடாலஜி தான். அதாவது SIP அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சப்போஸ் நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா போயிட்டு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா SIP மெத்தட் எப்படி எதெல்லாம் SIP பண்ணலாம் அப்படின்றத நான் டீடைலா சொல்லியிருக்கேன். ஸோ ELSSன்றது இன்னும் இன்டெப்தா ஒரு எதில் இன்வெஸ்ட் பண்ண போறோன்றதே பாக்குறோம். ஓகே, அதுதான் விஷயம், ரைட். ஸோ இப்போ ELSS ஃபண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பட் இது எந்த அளவுக்குப்பா எனக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5 lakh rupees வரைக்கும் நீங்க டாக்ஸை சேவ் பண்ண முடியும் அண்டர் த செக்ஷன் 80C இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 80C படி. நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இயருக்கு, அதாவது ஒரு மாசத்துக்கு நீங்க 2 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 இயருக்கு 24 lakh rupees வந்து உங்களுக்கு இன்கம் வரும். அப்ப அந்த 24 lakhsல இருந்து நீங்க ELSSக்கு நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2 lakh rupees இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 70 to 75,000 rupees டாக்ஸ் சேவ் ஆயிரும். அதாவது நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் வந்து குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது போக நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அது வளர வளர உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சரிப்பா நான் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் இது எந்த அளவுக்கு எனக்கு வந்து க்ரோத் கொடுக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 2 minutesல உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்க போகுது. பட் பிஃபோர் தட் இங்க நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. என்னன்னா இப்ப நம்ம வந்து பாருங்க,
பிபிஎஃப் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, என்பிஎஸ் லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ற எல்லா ஃபேக்டர்ஸ் விட இந்த இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து நம்மளுக்கு ஹைலி பெனிஃபிஷியல். ஏன்னா இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் ஒன்னொன்னு, இதுல தான் வந்து உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வரப்போகுது. வேற எந்த ஒரு டைப் ஆஃப் டாக்ஸ் சேவிங் மெத்தட்ஸ்லயும் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ வெரி கிளியர் தட் நீங்க வந்து ரேங்க் போட்டு சொல்லணும், டாக்ஸ் சேவிங்ல எனக்கு ரேங்க் போட்டு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் த நம்பர் 1 மெத்தட். நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியா நல்ல ரிட்டர்ன்ஸும் வரும், அண்ட் ஆல்சோ வெரி சேஃப் ஆல்சோ, ரைட்? ஸோ இப்போ இஎல்எஸ்எஸ் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் 3 விதமா உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டாக்ஸ் சேவ் பண்ண போறோம், விச் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் வந்து வெல்த் கிரியேஷன். அதாவது இப்போ நம்ம ஒரு மணியை சும்மா வச்சிருந்தா நம்மளுக்கு அது வந்து இன்ஃபிளேஷன்ல ரிடியூஸ் ஆகுதுன்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் நம்ம டாக்ஸ் சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம இங்க என்ன பண்றோம்னா, அது டெவலப் பண்றோம். நம்ம அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து டெவலப் பண்றோம். இப்போ நான் ஒரு சில ஃபண்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்ட போறேன், இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ்லாம் காட்ட போறேன். அதெல்லாம் எவ்வளவு க்ரோத் கொடுத்துருக்குன்றதை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ உங்களோட அமௌண்ட் வந்து நீங்க பெருசா அனாலிசிஸ் பண்ணாம, நீங்க பெருசா எஃபர்ட்ஸ் பண்ணாம வளர போகுது. அண்ட் மெயின் தேர்ட் திங் என்னன்னா, லோ லாக் இன் பீரியட். நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம், பட் ஆனால் நம்மளுக்கு வந்து வெறும் 3 இயர்ஸ் தான் இங்க லாக்இன் பீரியட் இருக்குன்றத ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிபிஎஃப் இல்ல லைஃப் இன்சூரன்ஸ், என்பிஎஸ், இந்த மாதிரி நீங்க மற்ற மெத்தட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டாக்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மோர் தேன் 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு லாக்இன் பீரியட் இருக்கும். லாக்இன் பீரியட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். சப்போஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க நடுவில் விட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா விட மாட்டாங்க. ஓகே, லாக் பண்ணி, அதுதான் லாக் இன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ 3 இயர்ஸ்னா கம்பல்சரியா நீங்க 3 இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான், இந்த ஒரு ஃபண்ட்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கு. மற்ற எல்லா டாக்ஸ் சேவிங்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இயர்ஸ் தான் இருக்குன்றது இதுல இன்னொரு ஹைலைட். ஸோ இந்த 3 பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் இஎல்எஸ்எஸ் வந்து இப்ப நிறைய நாலேஜபிள் பீப்புள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய ஜாப் கோயிங் பீப்புள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது, ஹவு கேன் யூ இன்வெஸ்ட் இன் இஎல்எஸ்எஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப 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 சிம்பிள். நீங்க இதை வந்து எஸ்ஐபியாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு மாசமும் ஒரு அமௌண்ட்டை நீங்க எடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல லம்சமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 2 lakh rupees வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் 2 லட்சமும் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் வந்து ஒரு மந்த்லி இது வரைக்கும் நான் எதுவுமே சேவ் பண்ணல, ஸோ நான் மாசம் இப்போ நான் என்ன ஏர்ன் பண்றேன், இப்போ எக்ஸாம்பிள் 50,000 ரூபாய் நான் ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்றேன், என்னால அதுல இருந்து ஒரு 8,000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியும், அதுதான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாசம் 8,000 ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட் நினைச்சீங்கன்னா அதுதான் எஸ்ஐபில நீங்க பண்ண போறீங்க. ஸோ எஸ்ஐபில இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சில இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு அதுவும் க்ரோத் கொடுக்க போது, நான் சொன்ன மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது. ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டிமேட் புரோக்கர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ இதுல பெஸ்ட் அண்ட் ஈஸி அண்ட் நான் பர்சனலி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எதுனா ஏஞ்சல் புரோக்கிங். ஸோ இதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதை பிரஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் நீங்க வந்து அதுல எப்படி, சப்போஸ் நீங்க இதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கு, எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காட்டுறேன். ஸோ இந்த ஸ்லைட்ல பாருங்க, நீங்க வந்து ஏஞ்சல்குள்ள வரீங்க, ஓப்பன் பண்றீங்க, லாகின் பண்ணிடுறீங்க. அண்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு இட் வில் ஹார்ட்லி டேக் 10 to 15 minutes. சப்போஸ் நீங்க ரொம்ப புதுசு மார்க்கெட்டுக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் 10 to 15 minutes நீங்க கொடுத்தா போதும். அதாவது நீங்க ஒரு கேஒய்சி ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அது சிம்பிளா முடிச்சுட்டு 2 to 3 working daysல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும் அக்கௌண்ட். அண்ட் ஒன்ஸ் இட் ஹஸ் பீன் ஆக்டிவேட்டட், நீங்க லாகின் பண்ண உடனே இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் பேஜா உங்களுக்கு வரும். இதுல மேலேயே பாருங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கு, ஸ்டாக்ஸ் F&O மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து டாக்ஸ் சேவிங் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க பிரஸ் பண்ணணும். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது, காட்டிட்டு இருக்கிறது வந்து ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷன். சப்போஸ் நீங்க வேற எதனா டிமேட் வச்சிருந்தீங்கன்னா தாராளமா அதுலயுமே இருக்கும், நீங்க வந்து சர்ச் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். பட் ஏஞ்சல் ஒன்ல ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இப்போ நான் காட்டிட்டு இருக்க மாதிரி. ஸோ ஒன்ஸ் நீங்க டாக்ஸ் சேவிங் அப்படின்றத பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ், பெஸ்ட் டாப் 5 இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிரும். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட கம்ப்ளீட் டீடைல்ஸும் இருக்கும். அண்ட் ஒன்னொன்னு ரிட்டர்ன்ஸ் பெர் ஆனமும் வந்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இங்க பாருங்க, HDFC ELSS டாக்ஸ் சேவர் growth பிளான், இதோட லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் வந்து 24.44%. இதுவே குவாண்ட் ELSS டாக்ஸ் சேவர் ஃபண்ட் growth ரெகுலர் பிளான், இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 29.63%. இதெல்லாம் மைண்ட் ப்ளோயிங் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்ல சும்மா காசு வச்சிருந்தோம், லைக் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா 6 to 7%, FD வச்சிருக்கீங்கன்னா 8% or 9% வந்து நம்மளுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா அதுக்கு மேல நீங்க ஒரு 12 to 13% வந்து ஆவரேஜா நம்மளுக்கு நிஃப்டி கொடுத்துட்டு இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல நீங்க 30% லிட்டரலா கெயின் பண்றீங்கன்றது சம வெல்த் கிரியேஷன். அண்ட் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொன்ன மாதிரி நம்ம இங்க செமையா டாக்ஸும் சேவ் பண்றோம். எந்த
எந்த அளவுக்குன்ட்டு நான் அதுக்கு வீடியோ நடுவில் சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு 2 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சேவ் ஆகுது அப்படின்ட்டு. அதுவே நீங்க 4 lakh 5 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு சேவ் ஆகுன்றத நீங்க அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் ஸ்லாப் இஸ் 1.5 lakh rupees வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும், which is actually very great. ஸோ உங்களுக்கு எப்படி இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஆல்ரெடி இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அதாவது லாஸ்ட் 1 yearல இது கொடுத்துருக்குன்ட்டு, விச் இஸ் ஹைலி குவாலிஃபைட். லைக் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கவே தான் வந்து இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டாப் ரேட்டட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் உங்களோட நாலேஜ் அப்ளை பண்ணி இதை படிச்சு பார்த்து உங்களுக்கு இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து நிறைய மக்களால் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ். ஸோ அதை தாண்டி வந்து யூஸ்வலாக இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸில் எதெல்லாம் வந்து நல்லா லிஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இப்போ நான் காமிச்சது போக ஒரு சில ஃபண்ட்ஸ் இருக்குது, அதை தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதையும் நீங்கள் வந்து வேணும்னா நோட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 வந்து பந்தன் இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்ட். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துலையும் அது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் இருக்குது. அண்ட் மோட்டிலால் ஆஸ்வால் இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்ட் அண்ட் மிரே அசட் டாக்ஸ் சேவர் ஃபண்ட். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஏஞ்சல் ஒன்ல இருக்கிறது வந்து ரொம்ப அப்டேட்டடான விஷயம். ஸோ நீங்கள் அதில் இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது போக சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி காமிச்ச 2 ஸ்லைட் போக வேறு எதனா தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்லைடில் இருக்கிறதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஒரு இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது. சரி, இதெல்லாமே ஓகே. பட் இதில் என்ன ரிஸ்க் இருக்குது? நான் இன்வெஸ்ட் பண்றேன், பட் எனக்கு இதுல என்ன நெகட்டிவிட்டி இருக்கு? ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி we should be aware of the negatives also. அல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம்னா நோ கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா இதுல வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஈக்விட்டின் போது நிறைய ஸ்டாக்ஸ் இன்வால்வ் ஆகுது, நிறைய பப்ளிக் இன்வெஸ்டிங் இன்வால்வ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ டேஸா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த மாதிரி சப்போஸ் ஒரு 1 year 2 year நீங்க ஏன்னா 3 years மினிமம் லாக்இன் பீரியட் இருக்கு, அந்த 3 வருஷமும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்ப இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பா அந்த டைம் கிடைக்காது. ஸோ கண்டிப்பா டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வி ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஏன்னா ஓவரால் அந்த மார்க்கெட் வந்து ஏறதான் போகுது. பட் ஆனால் நம்ம ரொம்ப ஷார்ட் ஸ்பேன், நான் 3 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ண போனேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா யூ ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ். நோ கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். அண்ட் ரெண்டாவது, 3 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்களால மணி விட்ரா பண்ண முடியாது. இந்த ஒரு பாயிண்ட்டுமே நீங்க வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி லாக் இன் பீரியட் இருந்துச்சுன்னா தான் அந்த டாக்ஸ் சேவிங்க்கு வந்து அதை பண்ண முடியும். ஸோ அப்போ மினிமம் 3 years வந்து நீங்க பண்ண போறீங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் விட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுனால தான் நிறைய மக்கள் இதை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இதோட மெயின் 4 points நான் திருப்பி உங்களுக்காக சொல்றேன். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் செம்மையா இருக்கு. 1.5 lakh rupees வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஜாப் போயிட்டு இருக்கீங்க, டாக்ஸ் சேவ் பண்ணனா ஆப்வியஸா திஸ் இஸ் பெஸ்ட். ரெண்டாவது, லோ லாக் இன் பீரியட் நான் முன்னாடியே சொன்னேன். அண்ட் மூணாவது, உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நாலாவது, நீங்க வந்து லாங் டேர்மா ஃபோக்கஸ் பண்றீங்கன்ற பட்சத்தில் ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு இது ரொம்ப பெரிய டூலா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடரா இருந்தால் தான் உங்களால அனாலிசிஸ் பண்ண முடியும். பட் ஆனால் உங்களுக்கு ட்ரேடிங்கே தெரியலனா கூட இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ணி இப்போ லாஸ்ட் 2 yearsல இதெல்லாம் 20-30% ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்குன்றது விச் இஸ் அமேசிங். ஏன்னா ஒரு ஸ்டாக்கே வந்து 30% கொடுக்குது அப்படின்றது ரொம்ப செமையான விஷயம். ஸோ இந்த ஒரு ஃபண்ட்ஸ்லாம் நம்ம பெரிய அனாலிசிஸ் இல்லாமல் நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்குன்னு போது வி ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத விஷயம். அண்ட் ஃபைனலி நீங்க ஏஞ்சல் ப்ரோக்கிங் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும் இந்த இன்வெஸ்டிங் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா நம்மளோட டிமேட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் ஹெல்ப் நான் என்ன பண்றேன்னா நம்மளோட ஏஞ்சல் டீமோட நம்பரையும் நான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதனா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா நீங்க அந்த அட்மின் நம்பருக்கு ப்ரெஸ் பண்ணி நீங்க வந்து சேட் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்ணிட்டு சீக்கிரமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மேக் ஷுர் தட் இதெல்லாமே நீங்க வந்து ஒரு வாட்டி ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களோட கம்ப்ளீட் நாலேஜோட நீங்க பண்ணும்போது இது உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி நிறைய நம்ம இன்வெஸ்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போறோம். மேக் ஷுர் தட் யூ ஃபாலோ அவர் பேஜ் அண்ட் ஆல்சோ நம்ம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி மக்களே. See you in the next video.